மக்களே சரிகா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பேங்காக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டரு டிராவல் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. கிளைமேட் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. நம்ம ஊர்ல இருந்தா நேரம் குற்றாலத்தில் இருப்போம். அதே ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்க. இந்த நக்கோநாயக்குங்கிற ஸ்டேட், நக்கோநாயக்குங்கிற அந்த ஊர்ல தான் அந்த சரிகா ஃபால்ஸ் இருக்குது. மக்களே, நாங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பேங்காக் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். பேங்காக் சிட்டியை விட்டு நம்ம வெளியே போயிட்டாவே எல்லா பகுதிகளுமே நல்ல பச்சை பசேலன்னு தான் இருக்கும். பாருங்கள் அந்த காட்சிகளை, அதுவும் மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகும்போது அந்த எல்லை பகுதியில் வந்து ஆர்ச் வரவேற்பு வளைவுகளை நம்ம அழகாக பார்க்கலாம். நம்ம ஃபால்ஸினுடைய அந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்திலேயே அந்த பார்க்கிங் இருக்குது. ஃபுல் டே நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் 40 பாட்டு தான் சார்ஜ் பண்றாங்க. இந்த இடம் தான் கவுண்டரு. டிக்கெட் எடுத்துட்டு போனோம். அதாவது தாய்க்காரங்களுக்கு வந்து அந்த ஐடி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா 40 பாட்டு சார்ஜ் பண்றாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு 20 பாட்டு சார்ஜ் பண்றாங்க. ஃபாரினருக்கு வந்து 200 பாட்டு எடுக்கிறாங்க. டிக்கெட் வாங்குறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபாரினருக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து 40 பாட்டு தான் தாய்க்காரங்களுக்கு பண்ண மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து அரசாங்க உத்தரவுப்படி வெளிநாட்டினருக்கு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் 200 பாட்டு தான் சார்ஜ் பண்றாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் அங்க நின்று பார்கெயின் பண்ணலாம். நம்ம வந்து அந்த 200 பாட்டுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். நம்ம ஒரு 5 பேர் 6 பேர் வந்தோம்னு சொன்னா சேர்ந்து 500 பாட்டோ 600 பாட்டோ கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. அது பேசிக்கலாம். இந்த சரிகா வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து ரெசார்ட் இருக்குது. ஃப்ரண்ட்ல இருக்குது, ஒரு 50 மீட்டர் தூரத்துல தான் இருக்குது. அங்க வச்சிருக்காங்க. 3000 பாட்டு சார்ஜ் பண்றாங்க. நல்லா ஹைஃபையா இருக்கும். இங்க ஒரு நாள் ஸ்டே பண்றவங்க இங்க வந்து நம்ம புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். மக்களே, சரிகா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பேங்காக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டரு டிராவல் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. கிளைமேட் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. நம்ம ஊர்ல இருந்தா நேரம் குற்றாலத்தில் இருப்போம். அதே ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்க. இந்த நக்கோநாயக்குங்கிற ஸ்டேட், நக்கோநாயக்குங்கிற அந்த ஊர்ல தான் அந்த சரிகா ஃபால்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியோ மக்கள் பெரும் கூட்டமாலாம் இங்க வரமாட்டாங்க. வந்து வருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, ஒரு சைட் சீன் போட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபால்ஸ்ல அருவில குளிக்கிற அந்த பழக்கம்லாம் நம்ம மக்களுக்கு தான் இருக்கும். இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். உள்ள வந்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. எல்லாருமே மக்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். உள்ள வந்து அந்த மாதிரி அமைப்பு, நிறைய பெஞ்ச் எல்லாம் அழகா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. பாருங்க, இப்ப நம்ம குற்றாலத்துல இருக்கிற மாதிரி உள்ள ஈஸியா ஆக்சஸ் மாதிரி இங்க குளிக்கிற வசதி இருக்காது. இது எப்பவுமே கொஞ்சம் நம்ம உள்ள என்டர் ஆகி ரெஸ்ட் எடுத்து மேல போய் தான் அந்த ஃபால்ஸ்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கும். நம்ம குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஃபால்ஸ், பழைய குற்றாலம், அப்புறம் மெயின் ஃபால்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் குளிக்கிறதுக்கு. ஆனா மக்கள் கிரௌட் அதிகமா இருக்கும். இங்க வந்து குளிக்கிறதுக்கு ஆட்கள் கூட்டம் இல்லாம ரொம்ப ஈஸியா குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாசம் வந்து ரெய்னி, ஃபுல்லா டெய்லி தொடர்ந்து மழை. அதை நம்பிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அன்றைக்கு நக்கோநாயக்கன் வந்திருக்கிறோம். பேங்காக்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வாய்ப்பு. இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்குது. கிளைமேட்லாம் உண்மையிலே வரும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த மேகம்லாம் அப்படியே மலைக்கு கீழே இறங்கி பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சு. அதனால பேங்காக் வாசிகள் எல்லாரும் அவங்களுடைய வந்து சாட்டர்டே சண்டே லீவு நாள்ல வந்து இங்க வரலாம், ஃபேமிலியோட வரலாம். நம்ம அந்த ஃபால்ஸுக்கு நம்ம நண்பர் மொகுதும் அவர்களோட தான் வந்திருக்கிறோம். வாங்க. வாழ்த்துக்கள். ஓகே, எப்படி இந்த ஃபால்ஸுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா? எப்படி வந்திருக்கிறோம். கிளைமேட் நல்லா இருக்குது. நக்கோநாயக்கு ஃபால்ஸ், இந்த சரிகா ஃபால்ஸுக்கு இதோட எத்தனையா தடவை வந்திருக்கீங்க? நான் அப்படியே ஒரு 7-8 தடவை வந்திருக்கேன். தாய்லாந்தின் குற்றாலம். தாய்லாந்தின் குற்றாலம் தான் சொல்லுவாங்க. ஊர்ல இந்த டைம் குற்றாலம் போக முடியும். அந்த ஜூன் சீசன்ல அதே மாதிரி இந்த சீசன் நல்ல அருமையான சீசன் இருக்கும். இப்ப நக்கோநாயக்குல வந்து சரிகா ஃபால்ஸ், இத மாதிரி நிறைய நங்ரவுண்ட் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்குது. இதுல கொஞ்சம் அட்ராக்டிவான ஃபால்ஸ்னா அந்த சரிகா ஃபால்ஸ் தான். தாய்லாந்துக்கு வர்றவங்க இந்த சீசன் டைம்ல வந்தீங்கன்னா பக்கத்துல தான் பேங்காக்ல இருந்து ரொம்ப ஈஸியா வந்துடலாம். ஒரு டாக்ஸியோ வேனோ பிடிச்சி வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேல இந்த ப்ரோக்ராம முடிச்சிடலாம். இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு இங்க டேம் ஒன்று இருக்குது. அந்த சீனா அருமையா இருக்கும். நம்ம எங்க போனாலும் சரி ஒரு கையில ஒரு டிஃபன் ரெடி பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம போற இடத்துல சாப்பாடு வசதிகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதனால பிரெட்டை வாங்கிட்டு 7-Elevenல முட்டையை நல்லா டோஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். அப்படியே டீ, இஞ்சி டீயும் ரெடியா இருக்குது. நம்ம இஞ்சி டீ உலகத்துல எங்க போனாலும் நம்மளோட வந்தா கிடைக்கும்.
ஸ்பெஷல். சாப்பிட்டு போட்டு தான் நம்ம என்ன செய்யணும், குடிக்க போறோம். முடியாதவங்க கீழேயே அந்த தண்ணி ஓடுது பாருங்க. சின்ன பிள்ளைகள், பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து குளிச்சுக்கிறலாம். முடியாதவங்க அந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறலாம். யங்ஸ்டர்லாம் நேராக ஒரு கொஞ்சம் தூரம் நம்ம ஏறி நடந்தோம்னு சொன்னா அங்கே போய் நல்ல தடாகம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல குளிக்கலாம். இப்போ அங்கேயும் நம்ம போகிறோம். நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே டாய்லெட் வசதி இருக்குது பாருங்க. தனித்தனியாகவே வச்சிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக அழகான முறையில் டாய்லெட் வச்சிருக்கிறாங்க. நல்லா சுத்தமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் தொலைதூரத்துக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. இது என்ன கூடாரங்கன்னா இந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு அழகா அடைக்கல மாதிரி இடம் வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. சில டைமிங்ல வந்து நிறைய வண்ணத்து பூச்சிகள் உள்ளதோ வரும். இது வந்து நம்ம குளிக்க முன்னாடி குளிச்சதுக்கு அப்புறமும் வந்து இங்க வந்து நம்ம சவர் பண்ணிக்கலாம். உள்ள என்ன ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ ஆண்கள் பெண்களுக்கு தனியாகவே வச்சிருக்காங்க. நம்ம நாட்டு மக்கள் போலவே இங்கேயும் தாய் மக்கள் வந்து குடும்பமா வந்து ரிலாக்ஸா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தான் உட்காடுறாங்க. என்ன இங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா கண்ட இடத்துல எதையும் போட மாட்டாங்க. அதுதான் இங்க ஒரு பியூட்டி. அதை நல்ல இடத்த வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கிடுவாங்க. ஃபால்ஸுக்கு போறோம் குளிக்கிறதுக்கு. நம்ம வந்திக்கிற மக்கள். உங்க பேர் என்ன? தாஹா. சவுண்டா சொல்லப்பா. தாஹா. இவர் வந்து நம்ம கபகபா சேனல் சுலை விலாக்ஸ் அவருடைய பிரதர், கசின் பிரதர் இவரு. உங்க பேர் என்ன? முகமது ஹசன். இவருக்கா வேண்டிதான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எங்கேயாவது போகணும்ட்டாரு. இந்த ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம ஏறணும். கொஞ்சம் கவனமா ஏற வேண்டியதான். ரொம்ப ரிஸ்கியாலாம் இல்லை, இல்ல ஈஸியா தான் வச்சிருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்களே போட்டு வச்சிருக்கிறாங்க, இயற்கையா இல்லை. அவங்களே கவர்மெண்ட்லயே இது அழகான முறையில் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. பாருங்க இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம உள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர் மேல நடக்கணும். ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க. நம்தோப் சரிங்க மேல வந்து ஃபால்ஸ் விழும்போது ஒரு தடாகம் மாதிரி இருக்கும். அது வந்து 5.2 மீட்டர்ஸ் வந்து ஆழம் இருக்குது. அந்த டீட்டெயில் போட்டிருக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி இது யார் இன்சார்ஜ், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளம், அசம்பாவிதம் நடந்ததுன்னா உடனே நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். மொபைல் நம்பர் எல்லாமே அழகா கிளியரா கொடுத்துருக்குறாங்க பாருங்க. உண்மையிலே இது வந்து கவனிக்க வேண்டியது, உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல பழைய குற்றாலம், மெயின் ஃபால்ஸ், ஐந்தறிவுலாம் நம்ம அந்த பஸ் பார்க்கிங் பண்ண கொஞ்ச நேரத்துல ஈஸியா குளிச்சுட்டு வந்துடலாம். வீட்டுல பாத்ரூம்ல குளிச்ச மாதிரி. தாய்லாந்துல பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து அந்த மாதிரி குளிக்க முடியாது, கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும். பையனுக்கு 10 வயசாவது, நல்ல தைரியமா இருக்கலாம். பிரம்மாண்டம். உண்மையிலே பார்க்க என்ன அழகா இருக்குது பாருங்க. நேரடியா தலையை வைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் அந்த கல்லுகள் இடையில போய் தான் இலக்கிது பயங்கரமா. சரியான உயரம் காட்டு, நியாயமான உயரம். எல்லாமே ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. நல்ல தைரியமா நடந்து வரலாம். ஃபால்ஸை நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இனி குளிக்க போக வேண்டியதுதான். நல்ல உயரமா நல்லா அழகா இருக்கு. சுத்தமான தண்ணி, அழகான காற்று, அழகான அட்மாஸ்பியர். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு இடம் பாக்கி இல்லை, உடனே கொழுவை போட்டுறாங்க. அவன் போட்டிருக்கான் மேல போகக்கூடாது, ஆபத்து, போனா தண்டனை வழங்கப்படும் அந்த போர்டை போட்டிருக்கான். நம்ம பையன் என்னட்டா அவன் பேக்கை வசதியா தொங்க விட்டாரு. ரெடி ஆகியாச்சு குடிக்கிறதுக்கு. இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரொம்ப ஈஸியா இருக்காது. ஓடுற தண்ணியில அழகா குடிக்கலாம். பட் வந்து தண்ணி விழுற அந்த அருவியில வந்து குடிக்கும் போது கொஞ்சம் கவனமா தான் குடிக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 10 மீட்டர் நடக்க வேண்டியிருக்குது.
தாய்க்காரங்க எல்லாருமே வந்து குடிக்கிறத விட வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகி அப்படியே போட்டோ எடுப்பாங்க. பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கும். நம்ம மக்கள் எல்லாமே வந்தா தலையை அருவியில காட்டிடணும். அது எவ்வளவு பெரிய ஆழமா இருந்தாலும் சரி, உயரமா இருந்தாலும் சரி. பாருங்க பிள்ளைகள் எப்படி நடந்து வராங்க பாருங்க. போங்க போங்க அப்படி போங்க. லெவல்ரா இன்னைக்கு காலையில விடிஞ்சதுல இருந்து ஆளு நண்பர் மௌதும் தான் முதல்ல ஃபால்ஸுக்குள்ள இறங்குறாரு. எங்க போனாலும் தமிழ் சிங்கம். ஃபால்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஃபால்ஸுக்கு பக்கத்துல ஒரு ஈக்குஞ்சு கூட காணோம். மக்கள் எல்லாத்தையும் பாருங்க, யாருமே பக்கத்திலே வர மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே போட்டோ ஷூட் தான். தூரத்துல இருந்து ஃபால்ஸை பார்த்து ரசிக்கிறாங்க. இதுதான் தாய் மக்களுடைய பழக்கம் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும். ஆளை இல்லையா? இப்ப சரிகா ஃபால்ஸ், இதுதான் சரிகா ஃபால்ஸ் குளிச்சுட்டு இருக்கோம். முதல்ல வரும்போது உங்களுக்கு எப்பவுமே சரி ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் போனா இது வரைக்கும் தான் ஆழம் இருக்குது. அதனால பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் மெதுவா இறங்கினா ஸ்விம்மிங் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, பயப்பட தேவையில்ல. இருந்தாலும் யாரும் டைவ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா பாறை வந்து அங்கங்கமா இருக்குது. அருவியில தலையை காட்டி குளிக்கிறதுங்கிறது நம்மளுடைய தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். அதுவும் நாங்களாம் வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை குற்றாலம் போறது கடமை எங்களுக்கு. எல்லாமே இவங்களும் நம்மள மாதிரி தொன்புரில இருந்து அவங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீ யார் லுக்னாங்க, அவங்க அம்மா அப்பாவோட எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்குது. தொன்புரிங்கிறது ஒரு கடல் சார்ந்த பகுதி. ஏன்னா அதுல பீச் இருக்குது, பங்சன் பீச் இருக்குது. அந்த ஏரியால உள்ள பிள்ளைகள் தான் இன்னைக்கு ஸ்கூல் லீவு பண்ணி வண்டி விட்டோம். வண்டி சந்தோஷமாக எல்லாம் பாருங்க, எல்லாம் சனோக்குண்டா ஹாப்பி, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்களா அவங்களாம். தாய் தமிழ், தாய் தமிழ், தாய் தமிழ். மக்களே இப்ப பாத்துருப்பீங்க, இந்த தாய் மக்கள் இவங்கெல்லாம் வந்து தொன்புரி ஸ்டேட், பேங்காக் பக்கத்துல இருக்கிற தொன்புரி ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் அப்படியே குடும்பமா வந்திருக்கிறாங்க. நம்மளாம் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா வருஷத்துக்கு 2-3 தடவை வந்துடும். இவங்கெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல தான் ஒரு தடவை வராங்க. ஃபால்ஸ்ல அவ்வளோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு இல்லை. வந்து பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, உட்காந்து போட்டோ எடுப்பாங்க. ஆனா அருவியில வந்து தலையை பொதுவாக காட்ட மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்களோட பழக்கம். நம்ம தமிழர்கள் தமிழ் பண்பாடே வந்து இந்த அருவியில குளிச்சு நல்லா என்ஜாய் பண்றது நம்மளுடைய பழக்கம். அந்த பிள்ளைகளோட தான் இப்ப பார்த்தோம் இந்த வீடியோ. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஃபால்ஸ்ல வந்து நிறைய பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சியை பாருங்க, என்ன அழகா இருக்கு, கலர் கலரா இருக்கு. நல்லபடியா குளிச்சாச்சு. இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. கையில வந்து நிக்குது பாருங்க. எப்படி இருந்துச்சு? பண்ணா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. நல்லா தண்ணி எப்படி இருந்துச்சு? நல்லா சுத்தமா தண்ணி, சரியான இனிப்பா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஆமா, அமைதியா இருந்துச்சு, கூட்டம் இல்ல, நல்லா அழகா குளிக்கலாம். குளிச்சுட்டோம். ஒரு மணி நேரம் என்ஜாய் பண்ணிருப்போம். கீழே போயிட்டு இருக்கிறோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப அடுத்து டேம் போக வேண்டியதான். ரெஸ்ட் எடுக்க தான் வருவாங்க, இலைப்பாடுறதுக்கு மக்கள், தாய் மக்கள். அப்ப மேல போயிட்டு வந்தோம். அப்ப அவ்வளவு க்ரௌட் இல்ல. இப்பதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. அப்புறம் இருக்கும்போது இவ்வளவு கூட்டம் கிடையாது. மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. தாய்க்காரங்க மக்கள் எல்லாம் வந்த வண்ணமா இருக்கிறாங்க. தாய்க்காரங்கெல்லாம் அப்படியே சைட் சீனா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு உண்டுகிட்டு அந்த தண்ணி ஓடுற பகுதியில தான் உட்காந்துட்டு போறாங்க. இது மாதிரி பாய் போட்டிருப்பாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாய் கொண்டு வந்துருவாங்க. ஆனா இடத்த வந்து நீட்டா சுத்தமா வச்சுக்கிடுவாங்க.
பாருங்க அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு அழகா இந்த தடாகத்துல விட்டுடலாம் தைரியமா. எவ்வளவு பெரிய குட்டி குழந்தையா இருந்தாலும் இந்த பக்கம் விளையாடிக்கலாம். ஓகே நண்பர், வாவும் மோதும் எப்படி இருந்துச்சு? மாஸ்டர் நல்லா நல்லா இருந்துச்சு. ஆ, திடீர் ப்ரோக்ராம் தான். தாய் தமிழ் மாமா நைட் கூப்பிட்டாங்க. அந்த மாமா முறையும் ஒரு இருந்துச்சு. நல்ல பண்ணா இருந்துச்சா? நல்ல இது உப்புமா மாதிரி உங்களை நைட்ல தூங்கிட்டு இருந்தாரு. ஒரு 11 மணிக்கு தான் அவருக்கு போன் வச்சிருப்பேன். நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால தான். தூர பயணமா இருந்தா அப்படி அடிக்க முடியாது. சரி, அதான் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. மாமாவோட அன்பு கணக்கு வந்துச்சு. வந்தாச்சு. தண்ணியும் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா அருமையா இருந்துச்சு. நல்ல மழை சீசன். ஆமா, நல்ல மக்கள் கூட்டம் இல்ல, அதான் மெயின். ஈஸியா இருந்துச்சு வந்தது. ஏன்னா ஆமா பாருங்க, ஒரு ஹாஃப் டே தான் சொன்னோம். காலையில ஒரு 7:30க்கு தான் கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் மணி எத்தனை, 1 மணி ஆயிடுச்சு. இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். முக்கியமா நம்ம அந்த போட்ட பதிவே பேங்காக்ல இருக்கிற மக்களுக்கு தான். இங்க இருந்துச்சு வீக்லி ஒன்ஸ் எல்லாரும் பத்தையா மற்ற இடங்களுக்கு போவாங்க, மாலுக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவாங்க. இதுவும் ஒரு 2 மணி நேரம் தூரத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் இந்த இடத்துக்கும் வரலாம், இந்த ஃபால்ஸுக்கு. இந்த சரிகா ஃபால்ஸ் பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மக்களே, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாய் தமிழன். நன்றி. ஓகே.